ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிலக்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நிலக்கடலை பூரணத்தை ரெடி பண்ணி நம்ம 2 விதமான பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். அரிசி மாவு நிலக்கடலை பூரண கொழுக்கட்டையும், ராகி மாவில் நிலக்கடலை பூரண கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் வந்துடும். இதுக்கு நம்ம கொழுக்கட்டை அச்சு வச்சு தான் மோதகம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 2 விதமான பூரண கொழுக்கட்டையும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு நிலக்கடலை, 3/4 கப் அளவு வெல்லம், 2 ஏலக்காய், 1/4 கப் அளவு துருவின தேங்காய், இதெல்லாம் தான் இந்த நிலக்கடலை பூரணை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பச்சை நிலக்கடலை, அதாவது வறுக்காத நிலக்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். பேக்கரியில் எல்லா பேக்கரியிலையும் இந்த நிலக்கடலை வறுக்காமலே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இந்த நிலக்கடலையை வாங்கி கடலை நல்லா வெடிக்கிற வரைக்கும் கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக வெடிக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிக்கிறப்ப இது தட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். முறம் இருந்துச்சுன்னா முரத்தில் கொட்டிட்டு நல்லா ஆறின பிறகு உள்ளங்கையால் இது மதிக்க நல்லா உடச்சி விட்டிங்க அப்படின்னா தோல் செப்ரேட்டாக வந்துடும். தோலை நல்லா புடச்சி எடுத்துகிட்டு இது மதிக்க கடலையை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு வறுத்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சியில் கொடுத்து நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை பல்ஸ் மோடில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரிக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியை கண்டினியூஸாக போடாமல் 2-3 தடவை ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா பொடி ஆகிடும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலையை கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நிலக்கடலையை பொடி பண்ண பிறகு அது கூடவே சேர்த்து இந்த வெல்லம் ஏலக்காயும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் இது மாதிரிக்க தனியாக சேர்த்துட்டு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை நிலக்கடலையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக நம்ம வதக்கி விட்டால் போதும். நீங்கள் வெல்லத்தை பாக காய்ச்சி சேர்க்குறத விட இது மாதிரிக்க பொடி பண்ணிவிட்டு சேர்க்குறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு லேசாக இது போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நிலக்கடலை பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை இது மாதிரிக்க ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவில் இந்த நிலக்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு இடியாப்ப மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு தான் நம்ம மாவில் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிறனால இது மாதிரிக்கு 1 ஸ்பூனோ இல்லை 1 மரக்கரண்டியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொழுக்கட்டை பண்ணுறவங்க கூட இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா களி பக்குவத்துக்கு வந்துடும். தண்ணி நம்ம பத்தாமல் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாவில் விரிசல் வரும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும், நம்ம ஆற வச்ச தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு வரலாம். கொழுக்கட்டை மாவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி தட்டி எடுப்போம் இல்லையா, அப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும். ஹாட் வாட்டரோ இல்லை ஜில் வாட்டரோ எடுத்துக்க வேணாம், நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி மாவை கையில் எடுத்து தட்டுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை எடுத்தீங்க அப்படின்னா மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அது மாதிரிக்க மாவை நல்லா உள்ளங்கையில் வச்சு இது போல் தட்டி எடுத்துகிட்டு பூரணத்தை மாவில் வச்சு கவர் பண்ணுறப்ப மறுபடியும் கையை நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு மாவை கவர் பண்ணோம் அப்படின்னா கொழுக்கட்டை உங்களுக்கு கொஞ்சம் கூட விரிசல் வராது. நல்லா பெர்ஃபெக்டாக கொழுக்கட்டை அச்சு இல்லாமலே மோதகம் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரிக்கு 5 விரலாலையும் மாவை மேல் நோக்கி எடுத்து விடுறப்ப இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இது மாதிரிக்க மேல் நோக்கி இந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி செய்கிறப்ப கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கொழுக்கட்டை அச்சில் ரெடி பண்ண மாதிரிக்கு நல்ல பெர்ஃபெக்டான மோதகம் வந்து நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு அந்த கேப் இருக்காது. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோக்கால் இது மாதிரிக்கு சின்ன சின்ன லைனாக கொடுத்துக்கிறப்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கொழுக்கட்டை ரெடி பண்ணுறப்ப இந்த சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் நெய் மாவில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாலும் விரிசல் வரதான் செய்யும். லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணுறப்ப பூரணத்தை உள்ளே வச்சு கவர் பண்ணுறப்ப தண்ணியை கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து நம்ம பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ மாவை ஃபுல்லாக இதே ஷேப்பில் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் மட்டும்தான் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாக இது மாதிரிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இட்லி தட்டில் அடியில் உள்ள தட்டில் இந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாக இது மாதிரிக்கு அடுக்கி வச்சுட்டு அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த நிலக்கடலை பூரணம் நிறையவே மிச்சமாக இருக்குது. இதே பூரணத்தை வச்சு நம்ம ராகி மாவில் நிலக்கடலை பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் அளவு ராகி மாவு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கும் அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். முதவே சொன்ன மாதிரிக்கு தான் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு களி மாதிரிக்கு ஆகிடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறதுனால கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஆறின பிறகு நம்ம கையால் மாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியை நனைச்சிக்கிட்டு, அதாவது நார்மலாக பச்சை தண்ணியை கையில் நல்லா நனைச்சிட்டு மாவை இது மாதிரிக்கு நல்லா உருட்டி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இது மாதிரிக்கு உள்ளங்கையில் வச்சு மாவை நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூரணத்தை ராகி மாவில் வச்சுட்டு மாவை நல்லா கவர் பண்ணிடலாம். மாவில் பூரணம் வைக்கிறப்ப ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம், 1 ஸ்பூன் வச்சாலே போதும். இப்போ மாவை இது மாதிரிக்க நல்லா குவிச்சு கொடுக்குறப்ப நல்லா கவர் ஆகிடும். கையை வந்து நம்ம நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை கவர் பண்ணோம் அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாது. நம்ம என்ன ஷேப் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். இது போல் மோதகம் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபோக்கால் சின்ன சின்ன லைன் கொடுத்துக்கலாம். பெர்ஃபெக்டாக நம்ம கொழுக்கட்டை அச்சில் ரெடி பண்ண மாதிரிக்கவே ரொம்ப சூப்பரான மோதகம் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் அரிசி மாவு கொழுக்கட்டையை அடுப்பில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அது வெந்துட்டுருக்கிறப்பவே மேலே உள்ள இட்லி தட்டில் இந்த ராகி மோதகத்தையும் அடுக்கி வச்சிடலாம். லேசாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசி மாவு கொழுக்கட்டை வெந்த பிறகு இதை வைக்கிறப்ப அரிசி கீழே உள்ள கொழுக்கட்டையும் உங்களுக்கு அமுங்காது, டேமேஜ் ஆகாமல் நம்ம 2 கொழுக்கட்டையும் ஒரே இட்லி தட்டில் வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொழுக்கட்டை வந்து வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 விதமான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ராகி மாவில் ரெடி பண்ண நிலக்கடலை பூரண கொழுக்கட்டையும் அரிசி மாவில் ரெடி பண்ண நிலக்கடலை பூரண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். கொழுக்கட்டை எல்லாமே விரிசல் இல்லாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்லேயும் கொழுக்கட்டை இந்த மாதிரிக்கு ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.